வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் பார்த்தீங்கன்னா நம் தமிழகத்தில் ஆங்காங்கே நடைபெற்ற வண்ணம் வந்துட்டுருக்கு. இது நமக்கு அக்டோபர் மாதம் வரைக்குமே இந்த கேம்ப் தொடரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் 9ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 9ஆம் தேதி எங்கே முகாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். இது மகளிர் உரிமைக்கான முகாம் மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு 57 ஃப்ரீ சர்வீஸை நீங்கள் இதில் பண்ணிக்க முடியும். ரொம்ப நாள் எடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய பர்த் சர்டிஃபிகேட், ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், அது மட்டும் இல்லாமல் ஒரு பட்டா பெயர் மாற்றம், இடமாற்றம், பட்டாவுடைய முகவரி மாற்றம், அது மாதிரி பெயர் இது மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்களை இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரீ சர்வீஸாகவே பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எங்கே கேம்ப் போடுறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஆல்ரெடி நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் எங்கே கேம்ப் போடுறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கான வீடியோ லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் உள்ளே போய்ட்டு அந்த லிங்க் மூலயமா உள்ளே போய்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்த இடத்துல எங்கே கேம்ப் நடக்குது அப்படிங்கிறத நீங்களே உங்கள் மொபைலில் சர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செப்டம்பர் 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சீர்காழி நகராட்சியில் இருக்கக்கூடிய தடாலன் கோவில் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய சுந்தரி அம்மாள் திருமண மண்டபம் அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு கேம்ப் போடுறாங்க. வார்டு 10 மற்றும் 21 இருக்கக்கூடிய பஞ்சாயத்து வாழ் மக்கள் அதில் பயனடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து வாழ் மக்கள் மட்டும்தான் இதில் பயனடையணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அதுக்கு பக்கத்தில் ஆல்ரெடி கேம்ப் போட்டிருப்பாங்க. நீங்கள் அந்நேரம் ஊரில் இல்லாமல் இருந்துக்கலாம், ஒருவேளை கேம்ப் டைம் முடிஞ்சு நீங்கள் போயிருக்கலாம், அதனால் நீங்கள் இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்லியிருந்திருக்கலாம். அப்படி ரிஜெக்ட் ஆன மக்கள் நீங்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா அந்த மனுவை கண்டிப்பாக நீங்கள் இந்த கேம்பில் நீங்கள் கொடுத்து பயனடைஞ்சிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குத்தாலம் பேரூராட்சியில் இருக்கக்கூடிய குத்தாலம் அம்ரா மஹால் இருக்கு இல்லையா, அங்கே இன்னொரு கேம்ப் போடுறாங்க. அதே டேட்டில் வார்டு 9, 10, 11, 12, 13, 14, 15 இருக்கக்கூடிய பஞ்சாயத்து வாழ் கிராம மக்கள் அதில் பயனடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மயிலாடுதுறை வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் பட்டவரத்தில் இருக்கக்கூடிய நூலக கட்டிடம் புத்தகரம் அப்படிங்கிற ஏரியாவில் இன்னொரு கேம்ப் போடுறாங்க. சேம் அதே டேட்டில் அங்கே பட்டவர்த்தி கடகம் மற்றும் வரதம்பட்டு இருக்கக்கூடிய மக்கள் அங்கே பயனடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் குத்தால வட்டாரத்தில் இன்னொரு கேம்ப் போடுறாங்க. என்னென்னா காவேரி மஹால், காவேரி மஹால் புதூர் மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய காவேரி மஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு கேம்ப் போடுறாங்க. இங்கே காஞ்சிவாய் கோடிமங்கலம் ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் கொள்ளிடம் வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எருக்கூரில் இருக்கக்கூடிய நூர் மஹாலில் ஒரு கேம்ப் போடுறாங்க. இந்த கேம்பில் அரசூர் எருக்கூரில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து கிராமவாழ் மக்கள் நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்ன மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் கேம்ப் போட்டு நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த கேம்பில் இதுவும் உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் இதில் பயனடைஞ்சிக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.